செய்யலாம் பார்க்கலாம். ஆட்டுக்கால், கசகசா, சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி பூடு, சின்ன வெங்காயம், மல்லி இலை, மஞ்சத்தூள் எல்லாமே ரெடி இருக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல சோம்பு, சீரகம், கசகசா, மிளகு எல்லாத்தையும் போட்டுக்கணும். இஞ்சி போட்டுக்கணும், இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். அடுத்து அடுப்புல ஒரு குக்கர் வச்சுக்கணும். அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். சீரகம் நல்லா போட்டதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும். அதே மட்டும் நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். இப்போ மல்லி எல்லாம் போட்டுக்கணும். போட்டு வதக்கணும். போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். ஆட்டுக்கால் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கணும். கல் உப்பு போட்டுக்கணும். ஒரு 4 விசில் வர வரைக்கும் மூடி வைக்கணும். இப்ப ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதான், ஆட்டுக்கால் சூப்பர் ரெடி. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.